ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் உடல் கழிவுகளை எல்லாம் நீக்கி உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கணும். நோய் எதுவுமே நமக்கு அட்டாக் ஆகக்கூடாது. அதாவது சுகரு, ப்ரெஷரு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஒரு ரெகுலாரிட்டியான இந்த சுகர் ப்ரெஷர்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தங்க புஷ்பம் மாதிரி இந்த ஆவாரம் பூட்டி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம நார்மலாக காப்பி, டீ இதையெல்லாம் குடித்து உடம்பையெல்லாம் கெடுத்து வச்சுருக்குறோம். அதில் இருந்து ரிலீவ் ஆகணுன்னா நம்ம இந்த டீயை ஃபாலோ பண்ணலாம். அதுவும் மெயினாக இது சுகருக்குள்ள ரொம்ப ஒர்த்தான ஒரு இதுங்க. அதுக்கு நான் ரியலாக செடியில் இருந்து ஆவாரம் பூவை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இதில் இருக்கிற அந்த பெட்டல்ஸை மட்டும் எடுத்துக்கணும். உள்ளுக்குள்ளே அந்த விதை மாதிரி கொம்பு மாதிரி இருக்கும், 3 கொம்பு மாதிரி, அதையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடாது. வெறும் பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். அதே மாதிரி மொக்கும் எடுத்துக்கக்கூடாது. மொக்கை எடுத்து நீங்கள் அரைச்சிங்கனாலும் நம்ம கடையில் வாங்கும்போது அது எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் நம்ம ஆர்கானிக்காக செய்கிறப்ப நம்ம இப்படி தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அதில் தான் சத்துக்கள் அதிகம். மொக்கையெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிக்கும். அந்த இது நல்லா இருக்காது, நரன்னு இருக்கும். அது ரெண்டாவது நீங்கள் இது வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். அது கலர் போகக்கூடாது. நீங்கள் வெயிலில் போட்டிங்கனாவே அது ஒரு மாதிரி வெள்ளையாகவும் ஒரு ப்ரௌனாகவும் ஆகிடும். அதனால் அதில் இருக்க சத்துக்கள் போகாமல் பார்த்துக்கணும். இது பார்த்திங்கனாவே இதில் தாமிர சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதனோட கலரே அப்படியே எல்லோவாக இருக்கும், அதாவது கோல்டு கலர் மாதிரி. இது ரொம்ப பொக்கிஷமான ஒரு பொடிங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆக்கி நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா இவ்வளோ தான் பொடி கிடைக்கும். நீங்கள் உங்களால் இப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக ஆவாரம் பொடி கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நம்ம டெய்லியும் ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் போட்டு ஓரளவு தண்ணி லைட்டாக சுண்ட வந்தால் போதும். ஒரு கால்வாசி சுண்டுச்சுன்னா போதும். நம்ம இது எடுத்து வடித்து நம்ம அதில் இனிப்பு சுவைக்கு லைட்டாக பனங்கற்கண்டு அல்லது பனங்கருப்பட்டி கொஞ்சமாக சீவி போட்டுக்கலாம். அதை டெய்லியும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப அதிகமாகவும் போட வேண்டாம். இது கொஞ்சம் நேரம் கொதித்தாலும் நல்லா தான் இருக்கும். வீடியோ இதே மாதிரி போடுங்க, பயனடைங்க.